ஹாய் மக்களே! இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கியூட்டா டிஃபன் எப்படி பண்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். நான் இன்னைக்கு கருவாடு தான் வாங்கியிருக்கேன். கருவாட வாஷ் பண்ணிக்கலாம். வெந்நீர் வச்சு வெந்நீர் கொதிக்க வச்சு ஊத்தினீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல ஊறிடும். நீங்க அப்புறம் எடுத்து பாதியா பிச்சு அது வந்துடும். பாதியா பிச்சு நல்ல முள்ளு இருக்கும். அதை எடுத்துட்டு திரும்ப ஒரு 2 வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். கருவாடுல உப்பு இருக்கனால உப்பு போட வேண்டாம். உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நிறைய வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதை பிடிக்கிறதுக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பு நம்ம களைஞ்சிட்டு குக்கர்ல வச்சுட்டு தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் மல்லிக்கீரை, 3 மண்ணி எடுத்து வெட்டிக்கோங்க. ஒரு 3 பூண்டு, மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம பருப்பு பண்ண போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இதெல்லாம் வெட்டிட்டோம். மல்லிக்கீரை வெட்டிட்டு மிளகா வெட்டியாச்சு. வெட்ட போறோம். நீங்க வெட்டும் போது தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் வெட்டி வச்சுட்டீங்கன்னா திரும்ப எடுக்கணும் அவசியம் இல்லை. தக்காளி வெங்காயம் மல்லிக்கீரை பாருங்க, தாளிக்கிறது கொஞ்சம் வெங்காயம் மல்லிக்கீரை எடுத்து வச்சிட்டோம். வெட்டும் போது நீங்க எடுத்து திரும்ப எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ ஒரு ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 பூண்டு, 3 போட்டு உரிச்ச கூட 3 புளி எடுத்து போட்டுக்கலாம். நல்லது, வாய்ப்பு வராது. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு உரப்பு வேணும்னா போட்டுக்கோங்க, உரப்பு வேணும்னா போட வேண்டாம். ஒரு 3 பூண்டு தூக்கி போட்டுட்டு நம்ம ஒரு கிளாஸ் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர்ல வச்சு மூடிக்கலாம். இப்போ ஆன் பண்ணி நம்ம குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே கருவாடு நம்ம பொரிச்சிட்டு வந்துடலாம். போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், கருவாடு நம்ம யூஸ் பண்ண போது கிடையாது. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு போட்டு கருவாடை போட்டுட்டு 3 வத்தலை வச்சுக்கோங்க. 3 வத்தலை எடுத்து நம்ம கையில போட்டு மேல 3 வத்தலை பிச்சு குச்சி குட்டி குட்டியா பிச்சு போட்டுருங்க. சூப்பரா இருக்கும். இப்படி பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா சாப்பிட கூட இன்னும் வேணும் வேணும் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்போ நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறம் ஒரு தட்டுல ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். எடுத்தாச்சு. சாப்பிட்டு நம்ம டேஸ்டா இருக்கு பார்க்கலாமா? சூப்பரா இருக்கு. இப்போ பருப்பு வச்சு பருப்பு நல்லா வெந்துட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிச்சுக்கு வெங்காயம், 2 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லிக்கீரை, கடுகு, பருப்பு. இவ்வளோ கூட அடுப்பை ஆன் பண்ணிட்டு சட்டி வச்சுட்டு சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட் கடுகு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சொன்னதுக்கு அப்புறம் வத்தல் போட்டுக்கலாம். நல்லா சவுண்ட் வருது. இப்போ நம்ம வத்தல் பிச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, மல்லிக்கெல்லாம் வெப்பே போட்டு நல்லா வாஷ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பருப்பத்தி ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணியா வேணும்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இல்லை கொஞ்சம் கட்டியா வேணும்னா 1 கிளாஸ் தண்ணி போதும். இன்னும் கொஞ்சம் கட்டியானா 1/2 கிளாஸ் போதும். நான் மீடியமா அளவுக்கு நான் ஊற்றி வச்சிருக்கேன். நாங்க பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க மறக்காம செஞ்சு பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சமா நீங்க சாப்பிட்டா கூட இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு வேணா சாப்பிடுவீங்க. வேணா கண்டிப்பா பாருங்க.